ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பங்குனி மாதம் 21ஆம் நாள் ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை. இன்று சப்தமி திதிங்க. காலை 11:30 மணி வரைக்கும் மிருக சீர்ஷம் இருக்கு. அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான ஒரு விஷயமா நடக்கும். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேற்கு பக்கம் பயணம் பண்றவங்க வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மிக மிக சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வீடு வாகனம் சார்ந்து சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு லேண்டாவது ஒன்று வாங்கணும், அதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அம்மா மேல ரொம்ப கேர் எடுத்துக்கீங்க. இன்னைக்கு இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் வருமானங்கள் பல வழிகளில் வருங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் வேணும், லாபங்கள் அதிகரிக்கணும். அப்போ அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிதுனம், மனதில் உடலில் சுறுசுறுப்புங்க. இன்னைக்கு எல்லா வேலைகளுமே ரொம்ப அற்புதமாக பார்ப்பீங்க. காலையில ஏந்திரிச்சையிலேருந்து அவ்வளவு தெளிவாக இருப்பீங்க, அந்தளவு சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடகம், செலவுகள் செய்வதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ற செலவுகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? ஒரு வேலை ஒன்று பார்த்தோம், டக்கு டக்குன்னு முடிச்சோம், அடுத்தடுத்த வேலைக்கு போடாம இல்லாம ஒரு வேலைக்காக பல இடங்கள் அலையணும், பல பல விஷயங்கள் போயிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும். இப்படி அதே நேரத்தில் செலவுகள் செய்வதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், லாபத்தில் விரையங்க. தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு லாபம் வரும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பயணங்களும் கொஞ்சம் இருக்கு, செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அதனால கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க. திடீர்னு ஒரு பயணம், குழந்தைங்களோட காலேஜுக்காக ஒரு பயணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுப விசேஷங்களுக்காக ஒரு பயணம், இதே மாதிரிலாம் இருக்கும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. கன்னி, தொழில் வியாபாரத்தில் தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. துலாம், நல்ல காரிய சுபகாரியங்களில் வெற்றிகள் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், வருமானம் வரக்கூடிய லெவலில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் சம்பந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன், அப்பாவே சில இடங்களில் பேசியிருப்பாங்க, அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு சுபகாரியங்கள் சார்ந்த ஒரு வெற்றிகள் எல்லாமே இருக்கு. திருமணம் தொடர்பான விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கிற கூட சுபகாரியம் தானே. அந்த சுபகாரியங்களின் வெற்றிகள், உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல்ல இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் கொஞ்சம் தாமதங்கள் ஆகுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசுல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். இந்த வேலைகள் ரெகுலராக பண்ற வேலை தான் இருந்தாலுமே இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, என்ன யாராவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்த அதுக்கு அது கரெக்டான ஒரு பதிலும் சொல்ல முடியாத ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இது மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தாமதம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த டயத்துக்குள்ள வேலை முடிக்கலாம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை தாண்டி டைம் போகும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கோங்க. இந்த நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத சில தொல்லைகள் எல்லாமே இருக்குங்க. அது என்னங்க அது தொல்லைன்னு நம்ம சொல்றோம், அது தொல்லைன்னு வச்சுட்டா கூட அன்பு தொல்லை தான், அதுவும் ஒரு தொல்லை தானே. சரிங்களா? நம்முடைய பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? அதே நேரத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் இருக்கின்றது. மனமகிழ்வான ஒரு சிறப்பான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகரம், நண்பர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பாங்க. அதாவது பசங்களை குழந்தைங்களை காலேஜ் சேர்க்கணும், இல்லை அவங்க ஒரு வீடு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறையுது அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க வெளியில. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணமும் இன்று உங்களுக்கு இருக்கும். புதிய வேலை தேடுவோம், வேலை இல்லாமல் நம்ம படித்த படிப்புக்கான கரெக்டான வேலை, அந்த வேலை தேடி இன்னைக்கு போங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள். குழந்தைகளுடைய உடல்நலனில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஏதோ கோல்டுன்னு சொல்லி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி கையில் இருக்கிற மாத்திரையை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டா சைலண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவர் மாதிரி அது மாதிரி வந்துடும். அதனால கவனமாக ஒன்றுக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. குழந்தைகள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு.
மீனம், உங்களுடைய தாயின் மீது அதிகமான கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். அம்மா சில விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க, இதை மாதிரி பண்ணலாமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அம்மா சொல்கிற விஷயத்து மேலே இன்னைக்கு கேர் எடுத்துக்குவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஒரு விருந்து இப்போ சாப்பிடணும்னு நினச்சிக்கோங்க, சாப்பிடுவீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருமண தொடர்பான விஷயத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதக பொருத்தங்கள் வந்துடும். இதுமாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, வேலைக்கு போய் தாராளமாக ஜாயின் பண்ணுவீங்க இன்னைக்கு. அதேமாதிரி தொழில் இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா, லாபங்கள் அதிகரிக்கும். இப்படி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.